என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு நீதி, சமாதானம், சந்தோஷம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. நீதி, சமாதானம், சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமர் 14:17. பவுலடிகளார் காலத்தில் ரோம திருச்சபையில் உள்ளவர்கள் சிலர் சைவ உணவையும் சிலர் அசைவ உணவையும் சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கின்றனர். இதில் தவறேதும் இல்லை. ஆனால் இவர்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி குற்றப்படுத்தி இருக்கின்றனர். அதுதான் தவறு. அதே போல சிலர் ஓய்வு நாளை ஆசரிப்பதிலும் பழைய பண்டிகை நாட்களை சிறப்பித்து கொண்டாடுவதிலும் கண்டிப்பாய் இருந்திருக்கின்றனர். சிலர் கர்த்தருக்கு எல்லா நாட்களும் ஒன்றுதான் என்று இருந்திருக்கின்றனர். இப்படி நாட்களை அனுசரிப்பதிலும் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி இருக்கின்றனர். இத்தகைய வெளிப்படையான ஆசாரங்கள் பெரிதானவை அல்ல. இதனால் சபையாருக்குள் பிரிவு கூடாது என்று பவுலடிகளார் கூறுகிறார். தேவனுடைய ஆட்சி புசிப்பதிலும் குடிப்பதிலும் இல்லை. அது நம் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் உள்ள நேர்மையிலும் இரட்சிப்பின் நீதியிலும் தேவனுடனும் மற்ற மனுஷருடனும் சமாதானமாக வாழ்வதிலும் இருக்கிறது. முக்கியமாக பரிசுத்த ஆவி நமக்குள் இருப்பதனால் ஆவியானவர் பாவத்தை கண்டித்து நம்மை நீதியின் பாதையில் வழிநடத்துவார். அதனால் ஏற்படும் பரிசுத்தமான மகிழ்ச்சியிலேயே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆவியின் கனிகள், வரங்கள் நம்மில் காணப்படும்போது தேவனுடைய ராஜ்யத்தின் முழுமையான மகிழ்ச்சியோடு நாம் வாழலாம் என்று பவுலடிகளார் வற்புறுத்துகிறார். இன்றும் கூட நகை போடுதல், திருமுழுக்கில் உள்ள வேறுபாடுகள், பக்தி மொழி பேசுதல் போன்ற வெளிப்படையான சடங்காச்சாரங்களை முக்கியப்படுத்தி கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துவது உண்டு. ஆனால் நல்ல மனப்பக்குவம் இருக்குமானால், கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தால் தேவனுடைய ராஜ்யம் நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி காயப்படுத்தாமல் வாழலாம். இயேசுவும் கூட வாய்க்குள் போவது மனுஷரை தீட்டுப்படுத்தாது என்றும், மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்றும் போதித்ததை நினைவு கூர்வோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது இதயத்தில் நிறுவப்படுவது. அங்கே நீதி கொடி பறக்கும், சமாதான புறாவும் பறக்கும். தேவனுடைய ராஜ்யம் என்பது இதயத்தில் நிறுவப்படுவது. அங்கே நீதி கொடி பறக்கும், சமாதான புறாவும் பறக்கும். தீர்மானம்: சடங்காச்சாரங்களை முக்கியப்படுத்த மாட்டேன்.